வெயில் ரொம்ப சுட்டரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் அப்படியே பைக் எடுத்துட்டு நோம்பு திறக்கிறதுக்காக ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி போயிட்டேன். நொங்கு வாங்குறதுக்காக திருமங்கலம் போயிருந்தேன். இந்த அக்கா கிட்ட தான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு 16 நொங்கு தந்தாங்க. நொங்கும் நல்லாவே இருந்தது. அங்கிருந்து கிளம்பி பக்கத்து தெருவில் இருக்கிற அக்கா கிட்ட போயிட்டு பலாப்பழம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். 4 கிலோ பலாப்பழத்தை வாங்கிட்டு அங்கிருந்து நேரா பைக் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இளநீர் கடைக்கு போயிட்டேன். நோம்பு டைம் வர அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு ரொம்ப சூடாகுது. இதெல்லாம் குடிக்கலன்னா நல்லா இருக்காது. இளநீர் 60 ரூபாய் சொன்னாங்க. நிறைய தண்ணியோட இருந்தா 60 ரூபாய், கொஞ்சோடு தண்ணி கம்மியா இருந்தா 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி, எனக்கு தண்ணி அதிகமா இருக்கிறது 60 ரூபாய்க்கு 2 கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். 2 இளநீரை வெட்டி அதை ஒரு கவர்ல ஊற்றி அதுக்குள்ளேயே அந்த தேங்காவெல்லாம் போட்டு சூப்பராக கட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு நொங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அது கூட பால் ஆட் பண்ணி சக்கரெல்லாம் போட்டு நொங்கு பால் ரெடி பண்ணிட்டேன். நோம்பு திறக்கிறதுக்காக ரெடி பண்ணலான்னு சொல்லி பலாப்பழம், வடை, சமோசா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு டேபிள் வச்சுட்டு இளநீர், நொங்கு எல்லாத்தையுமே வச்சேன். திறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நானும் துவா சொல்லிட்டு அப்படியே நோம்பு திறந்துட்டு அந்த இளநீர், நொங்கு பால் எல்லாத்தையுமே குடிச்சேன். வெயிலுக்கு இதெல்லாம் குடிக்கும் போது, நோம்பு இருந்துட்டு குடிக்கும் போது செம்மையா இருந்ததுங்க. நோம்பு டைம் வந்தாதான் இந்த பசி, தண்ணி தாகம், இதோட அருமெல்லாம் ரொம்பவே நல்லா தெரியுது நம்மளுக்கு. சாப்பாடை மட்டும் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, see you, bye bye.